சொப்பன சுந்தரிக்காக காட்டில் ராட்டின கடை நடத்திட்டு வந்துச்சு. அங்கே ஒரே ஒரு ராட்டின கடை தான் இருந்ததால் எல்லா பறவைகளும் சொப்பன சுந்தரி காகத்தோட ராட்டின கடைக்கு வருவாங்க. இந்த சொப்பன சுந்தரி காகத்திற்கு நல்ல லாபமும் கிடைச்சிது. பறவைகளே, நம்ம கடைக்கு வாங்க, நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா நல்லா ராட்டினத்தில் சுற்றலாம் அப்படின்னு சொப்பன சுந்தரிக்காக சொல்லிட்டு இருந்தது. பறவைகளே, நம்ம கடைக்கு வாங்க, நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா எல்லா ராட்டமும் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. உடனே ஜில்காகம் வந்து, அம்மா நீங்கள் மலிவு விலையில் ராட்டம்லாம் கொடுக்காதீங்க, எந்த பறவை வந்தாலும் நீங்கள் அந்த பறவை கிட்டேருந்து நிறைய பணத்தை வாங்கிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு லாபம் வரும் அப்படின்னு சொப்பன சுந்தரிக்காகத்தை இந்த ஜில்காகம் ஏமாத்த சொல்லுச்சு. அதன்படி இந்த சொப்பன சுந்தரிக்காகவும் எல்லா பறவைகளும் ஏமாத்தலான்னு முடிவு பண்ணுது. எல்லா பறவைகிட்ட இருந்தும் அதிகமான பணத்தை நம்ம வாங்கலான்னு முடிவு பண்ணுச்சுங்க. காட்டுல சோனா குருவியும் அவ மக பியூட்டியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த சொப்பன சுந்தரிக்காகவும் ராட்டின கடை வச்சிருக்கத பார்த்து பியூட்டி அங்கே போனோன்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா கிட்ட அடம் பிடிச்சிட்டே இருந்தா பியூட்டி. அம்மா, எனக்கு சொப்பன சுந்தரி ஆண்டியோட ராட்டின கடைக்கு போகணும் அப்படின்னு பியூட்டி அழுதுகிட்டே இருந்தா. அம்மா, சொப்பன சுந்தரி ஆண்டி ராட்டின கடை வச்சிருக்காங்க, நான் போயிட்டு அந்த ராட்டினத்தில் சுத்த போகிறேன். ஜெயிண்ட் வீல், ட்ரெயின், அப்புறமா மேரிகோ ரவுண்ட் எல்லாமே நான் சுத்த போகிறேன். நான் போயிட்டு வரட்டமா, எனக்கு பணம் இருந்தால் கொடுங்க அம்மா அப்படின்னு பியூட்டி கேட்டுட்டு இருந்தா. ஆனால் சோனாவுக்கு சொப்பன சுந்தரி காகத்தோட கடைக்கு போகிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த மோசமான காகங்களோட கடைக்கு நீ போக வேண்டாம் பியூட்டி, அந்த காகங்கள் எப்பொழுதும் நம்மளை ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே பியூட்டி அழுதுகிட்டே இருந்தா. அம்மா, நான் கண்டிப்பாக போகணும், எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு பியூட்டி அழுதுகிட்டே இருந்தா. சரி, சோனாவும் தன்கிட்ட இருந்த பணத்தை பியூட்டி கிட்ட கொடுத்தா. நீ போயிட்டு ராட்டின கடையில் போயிட்டு சுற்றிட்டு வா அப்படி சொல்லிட்டு பியூட்டி கிட்ட பணம் கொடுத்தா சோனா. பியூட்டி கொஞ்ச நேரத்துல சொப்பன சுந்தரியோட கடைக்கு போச்சு. இந்த பியூட்டி வரத்தை பார்த்து சொப்பன சுந்தரிக்கு சந்தோஷமா ஆயிடுச்சு. எப்படியாவது இந்த பறவையை ஏமாத்தி நிறைய பணத்தை வாங்கிக்கலான்னு நினைச்சது சொப்பன சுந்தரி. சொப்பன சுந்தரி ஆண்டி, எனக்கு ஜெயிண்ட் வீல், ட்ரெயின் எல்லாம் போகணும், என்னை ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டியை ட்ரெயினில் ஏற்றி விட்டது சொப்பன சுந்தரி. காசு நிறைய வாங்கிக்கிட்டு இந்த பியூட்டியை ட்ரெயினில் மட்டும் ஏற்றி விட்டுடுச்சு சொப்பன சுந்தரி. கொஞ்ச நேரத்திலேயே அங்கே வந்த கிளி, சொப்பன சுந்தரி, நான் உனக்கு 6 விதைகள் தரேன், என்ன ஜெயிண்ட் வீல்ல ஏற்றி விடுறியா? ஆனால் எனக்கு தலை சுற்றக்கூடாது, மெதுவாக தான் நீ சுற்றணும் அப்படின்னு சொல்லுச்சு கிளி. 6 விதைகள் கிடையாது கிளி, நீ 8 விதைகள் கொடுத்தாதான் உன்னை ஜெயிண்ட் வீல்ல சுற்றுறதுக்கு நான் அனுமதிப்பேன். அப்புறமா நம்ம கடையில் ஃபாஸ்ட்டாக தான் சுற்றும், அப்போ தான் அதுதான் எங்களோட கடையோட ஸ்பெஷல் அப்படின்னு சொப்பன சுந்தரி சொன்னது. உடனே கிளி, எனக்கு இந்த ரைடில் எனக்கு போவேணாம், நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளி அங்கேருந்து கிளம்பிடுச்சு. அம்மா, போன வாரம் தான் பியூட்டி சொப்பன சுந்தரியோட கடைக்கு போயிட்டு எல்லா ரைட்லேயும் போயிட்டு வந்தது, நானும் போயிட்டு எல்லா ரைடும் போகிறேன் அப்படின்னு கிக்கியும் தன் வீட்டில் அடம் பிடிச்சிட்டே இருந்தது. அந்த மோசமான கடைக்கு தான் நீ போகிறியா? இந்த மோசமான காகங்கள் உன்னை ஏமாத்திடும் கிக்கி அப்படின்னு சொல்லிட்டு புறாவும் சொல்லிட்டு இருந்தது. பின்பு பணத்தை வாங்கிக்கிட்டு கிக்கி சொப்பன சுந்தரியோட கடைக்கு போச்சு. புறா கிட்ட சேஞ்ச் இல்லாததால் 500 ரூபாய் எடுத்துட்டு சொப்பன சுந்தரியோட கடைக்கு போச்சு கிக்கி. அங்கே போன உடனே, சொப்பன சுந்தரி ஆண்டி, எனக்கு ட்ரெயின், ஜெயிண்ட் வீல் எல்லாம் போகணும், என்னை ஏற்றி விடுங்க சொப்பன சுந்தரி ஆண்டி அப்படின்னு கிக்கி சொன்னது. உடனே சொப்பன சுந்தரி, நீ பணத்தை கொடு, அப்புறமா உனக்கு நான் ரைடில் ஏற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிக்கி கிட்டேருந்து 500 ரூபாய் வாங்கிச்சு சொப்பன சுந்தரி. கிக்கி
சுந்தரி சேஞ்ச் கொடுக்காம. கிக்கியும் அந்த ரைட்ல போகணுன்ற ஆசையில சொப்பன சுந்தரி கிட்ட பணத்தை கொடுத்துட்டு உடனே ரைட்ல ஏறிடுச்சு கிக்கி. இந்த ட்ரெயின்ல மட்டும் ஒரு ரவுண்டு ஏற்றி விட்டு சொப்பன சுந்தரிக்காக சேஞ்ச் கூட கொடுக்காம இந்த கிக்கியை ஏமாத்திடுச்சு. இந்த மாதிரி இந்த சொப்பன சுந்தரிக்காக அந்த காட்டில் இருக்க எல்லா பறவைகளையும் ஏமாத்தின்னு வந்துச்சு. இதனால எல்லா பறவைகளும் இந்த சொப்பன சுந்தரிக்காகத்து மேல ரொம்ப கோவமா இருந்தாங்க. இந்த கிக்கியும் அது தெரியாம ட்ரெயின்ல ஜாலியா போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஏமாத்தி பேச்சு வந்தது இந்த சொப்பன சுந்தரிக்காகும் காட்டுல. அதனால அந்த பறவைகளுக்கு சொப்பன சுந்தரி பிடிக்கவே இல்லை. மகனே கிக்கி, நான் உனக்கு 500 rupees கொடுத்தேன். ஆனால் நீ எனக்கிட்ட சேஞ்ச் எடுத்துன்னு வந்து கொடுக்கல. எல்லா காசையும் சொப்பன சுந்தரிக்காகத்தோட கடையிலேயே கொடுத்துட்டு வந்துட்டியா, சேஞ்ச் கூட வாங்காம அப்படின்னு புறா வந்து கேட்டுட்டு இருந்தது. இந்த சொப்பன சுந்தரிக்காகத்தோட கடைக்கு போனால் அது ஏமாத்திடும்னு புறா நினச்சிது. இங்கே பாரு சோனா, என் மகன் 500 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் அந்த சொப்பன சுந்தரிக்காகத்தோட கடைக்கு. ஆனால் அந்த சொப்பன சுந்தரிக்காகவும் என் மகனை ஏமாத்திடுச்சு. சேஞ்ச் கூட கொடுக்காம என் மகனை ஏமாத்திடுச்சு. ஆமாம் பூரா அண்ணா. ஆமாம் புறா அண்ணா, என் மகன் பியூட்டியும் அந்த சொப்பன சுந்தரிக்காக ஏமாத்திடுச்சு. பணத்தை நிறைய வாங்கிக்கின்னு ஏமாத்திடுச்சு பியூட்டியும். பியூட்டி எவ்வளோ சொன்னாலும் கேட்காம அந்த சொப்பன சுந்தரிக்காகத்தோட கடைக்கு தான் போச்சு. அது அந்த காகம் அந்த நேரத்தை பார்த்து பியூட்டியும் ஏமாத்திடுச்சு. இங்கே பாரு சொப்பன சுந்தரி, நீ காட்டில் இருக்க எல்லா பறவைகளையும் ஏமாத்திட்டு இருக்க. நீ எந்த பறவையும் ஏமாத்தாம ஒழுங்காக பிழைப்பு நடத்து. இல்லைன்னா எந்த பறவையும் ஒரு ஆட்டினை கடைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு புறா சொல்லிட்டு இருந்தது. அந்த பறவைகள் சொன்ன மாதிரி அந்த ராட்டின கடைக்கு யாருமே போகலை. அதனால சொப்பன சுந்தரிக்கு வருமானமும் வராமல் இருந்தது. இந்த சொப்பன சுந்தரிக்காகவும் என்ன பண்ணுறது தெரியாமலே இருந்தது. பறவைகளே வாங்க, என் கடைக்கு வாங்க, நான் ஏமாற்ற மாட்டேன், நியாயமான விலையிலேயே உங்களுக்கெல்லாம் நான் இந்த ரைடெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது. உடனே கிளியும் புறாவும் அங்கே வந்து இனிமேலாவது ஏமாத்தாம ஒழுங்கா பிழைப்பு நடத்து அப்படின்னு இந்த பறவைக்கு புத்திமதி சொல்லிட்டு இருந்தன.